வியூவர்ஸ், வெல்கம் பேக். கல்யாணம் எல்லார் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு. அப்படி இருக்கும்போது அங்கே சுவாரஸ்யத்துக்கு பஞ்சம் இருக்குமா என்ன? கல்யாணத்தில் நடக்கக்கூடிய ரொம்பவே நகைச்சுவான சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சமீபத்தில் இந்த ஒரு ரீல்ஸ் ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருந்தது. அதை இந்த கப்பிள்ஸ் ஃபோட்டோ ஷூட் அப்போ குதூகலமாக ட்ரை பண்ண நினச்சாங்க. ஆனால் இந்த பொண்ணுக்கு கேமராமேன் மேல என்ன கோவமோ தெரியல. கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் பண்ணிடுச்சு. ட்ரோன் முன்னாடி பூவை தூக்கி போட சொன்னா விட்டு எரிஞ்சிடுச்சு. பொண்ணு கொடுத்த ஸ்வீட் டேஸ்டா இருக்குன்னு மாப்பிள்ளை பண்ண வேலையை பாருங்க. டேய், நீ அதை பொண்ணுக்கு ஊட்டி விடணும்டா. போட்டோ ஷூட் எடுக்கிறது பீச்சில் காலில் தண்ணி போட்டக்கூடாதடா. மேடைக்கு வந்தவர் யாரு பொண்ணுன்னே தெரியாம கல்யாண பொண்ணு போஸ் கொடுக்குதோ இல்லையோ, இந்த குட்டி பொண்ணு கொடுக்குற போஸ பாருங்களேன். போடா, நாங்கெல்லாம் வருங்கால மாடலு. இங்க இந்த ஒரு கல்யாணம் மட்டும்தான் நடக்குதுன்னு நினைப்பீங்க, ஆனா அதான் இல்ல. இந்த பக்கம் பார்த்தா சோன்னு மலை, இந்த பக்கம் பார்த்தா சோன்னு மலை. சரி, பின்னால திரும்பி பார்ப்போம் பார்த்தா அந்த பக்கமும் மலை. சோலி முடிச்சு. இந்த கல்யாணத்துல போட்டோகிராஃபருடைய டெடிகேஷன் இருக்கே, சாரி டெடிகேஷன் இருக்கே. கல்யாணத்துல வளைச்சு வளைச்சு வீடியோ எடுப்பாங்க தான். ஆனா இந்த கல்யாணத்துல எதை வீடியோ எடுத்து வச்சிருக்காங்கன்னு நீங்களே பாருங்க. இப்ப என்னடா பிளான்ல இருக்கு நீ? உங்க ஆர்வ கோளாறுக்கு அளவே இல்லையாடா? உள்ள போறத கூடவா வீடியோ எடுப்பீங்க? இந்த வெட்டிங் போட்டோ ஷூட் விண்ட் எஃபெக்டோட நல்லா இருக்குல்ல? அதுக்கு காரணம் நம்ம குரூப்ல ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆகுதுன்னா பொண்ணுகிட்ட மத்தவங்க கேள்வி இதான் இருக்கும். சத்தியம் பண்ணு, கிரிக்கெட் விளையாட அனுப்புவோம், தினேஷ் கிரிக்கெட் விளையாட அனுப்புவோம் வாரம் காலையில. வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. பொண்ணை மேடைக்கு கூட்டிட்டு வரும்போது இந்த போட்டோகிராஃபர் எடுத்த ஆங்கிள் இருக்கே, நிறைய கல்யாண வீட்டுல போட்டோகிராஃபருடைய நிலைமை இதுதான். இவன்ட்டே ஆல்பம் வாங்கிக்கங்க, 1+ல போட்டு ஆல்பம் போட்டு கொடுத்துருவான். இவன்ட்டே வாங்கிக்கங்க எல்லாம். என்னங்க இவர் என்னங்க டார்ச்சர் பண்றாரு, நீங்க அதை கேட்க மாட்டீங்க. அப்படிதான் போட்டோகிராஃபர் எல்லாம் பார்த்தா பைத்தியக்கார பேம தெரியுது அவனுக்கு. போடா, ரொம்ப திட்டவும் முடியல. என்னடா இது, ரொம்ப வெறித்தனமான போட்டோ ஷூட்டா இருக்கு. புருஷன் எதுவும் எதிர்த்து பேசினா சோலி முடிஞ்சது. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா? பொண்ணு பார்க்கும்போது நடந்த காமெடியை பாருங்க. மாப்பிள்ள கொஞ்சம் கூச்ச சுபாவம் போல. எடுத்தேம்பாரு ஓட்டம், மார்க்கெட் கூட நான் பார்க்கலையே. அங்க ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட்டுங்கிற பேர்ல என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. இவரு பொண்ணு பக்கத்துல வந்ததுக்கே ஓடிட்டாரு. ஏய், கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். நீங்க பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்க நினைச்சதெல்லாம் சரிதான், அதுக்கு இப்படியா யோசிக்கிறது? இது உங்களுக்கே ஓவரா இல்லையா? அதுல ஆசீர்வாதம் வேற. ரொம்ப ஓவரா போறீங்கடா, வேணாம்டா, தெய்வ குத்தமாயி போகுடா. எங்க மாப்பிள்ள உற்சாகமா டான்ஸ் ஆடுறத பார்த்து இந்த ஆன்ட்டி காசு கொடுத்துருந்துருக்காங்க. அடுத்து வந்து இந்த தாத்தாவும் காசை தான் கொடுக்க போறாருன்னு நினைச்சா
அடங்கொம்மால ஃபோட்டோ ஷூட்டுங்கிற பேர்ல இவங்க பண்ற அநியாயம் இருக்கே. என்னடா போஸ் இதெல்லாம்? மாப்பிள்ளை இதுக்கு ரொம்ப ஆர்வமா தான் இருக்காரு. இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? அப்போ முதல் ஆனிவர்சரி கொண்டாடுறதுக்குள்ள கல்யாணம் ஆனதும் புருஷன் கூட செல்ஃபி எடுக்க நினைக்குது போல. திரும்புங்களேன், உங்க திருமுகத்தை ஒரு முகமா திருப்புங்கோ, இங்க கொஞ்சம் திருப்புங்கோ, அதுக்கு என்ன பாத்துருவோம். முகத்தை காட்டுங்கோ. உனக்கு எதுல இவ்வளவு பெரிய மீச? செருப்பால் அடிக்கடா அவனை. செருப்பெல்லாம் வெளியே விட்டோம்னே. எதுல அடிக்கடா? அதே மாதிரி இங்கேயும் 80 வயசுல என்ன காரியத்தை செஞ்சுட்டு சந்தோஷமா சிரிக்கிறான் பாரு. லேட்டா செய்யறே, தாலியை கொடுங்க. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களம்மா? பொண்ணுக்கு அம்புட்டு அவசரம். இங்க மாப்பிள்ளைக்கு நடந்த கொடுமையை பாருங்க. பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து மாப்பிள்ளையே எழுப்பி விட்டு போட்டோ எடுக்க வச்சுட்டாங்க. போட்டோ ஷூட்ல ஆரவாரத்தோட ஓடி வந்த பொண்ணு தலை குப்புற விழுந்ததுதான் மிச்சம். அந்த நேரத்திலையும் மாப்பிள்ளை போஸ்ல இருந்து ஒரு இன்ச் நகரலையே. கல்யாணங்கள்ல ஐயர் மந்திரம் சொல்லி தாலி எடுத்து கொடுப்பாரு. அப்படி எங்கேயும் தாலி எடுத்து மாப்பிள்ளை கிட்ட கொடுக்கும்போது இங்க தாலி கட்டினதும் மாப்பிள்ளை பொண்ணுக்கு பொட்டு வைக்கும் போது போட்டோகிராஃபர் நாடிய பிடிக்க சொல்லியிருக்காரு. அவரு அட பாவீங்களா, நானே பதட்டத்துல இருக்கேன், நீங்க வேற ஏன்டா படுத்துறீங்க? சோலி முடிச்சு. கல்யாணம் முடிஞ்சதும் பாலும் பழமும் கொடுக்குற மாதிரி இங்க ஜூஸ் கொடுத்துருந்துருக்காங்க. அப்போ ஜூஸை பொண்ணு கொடுக்க சொன்னா பழக்க தோஷத்துல சியர்ஸ் போட்டுக்கிட்டாரு. 6 மணிக்கு மேல அவ அவதாரம் என்னன்னு தெரியாம அநியாயமா குடும்பத்தோட சிக்கிட்டீங்களடா. எல்லாம் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. எங்க ஐயர் மாப்பிள்ளை கிட்ட பொண்ணு நெத்தியில குங்குமத்தை வைக்க சொன்னா என்ன ஒரு புத்திசாலித்தனம். பொண்ணு கையில மாலையை கொடுத்தீங்க, சரி அப்படியே ஒரு ஏணியும் கொடுத்தீங்கன்னா மாலையை போட்டுரும். சரி அட்லீஸ்ட் ஒரு ஸ்டூலையாட்டு கொடுங்கடா. அவன் 7 அடிக்கு நின்றுட்டு இருக்கான், பொண்ணு ஏதோ பக்கத்துல குழந்தை மாதிரி நிக்குது. கல்யாண பொண்ணு தம் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு முத்தம் கொடுத்துருக்கு. அதை பார்த்த மாப்பிள்ள நம்மளும் லைட்டா டெஸ்ட் பண்ணி பாப்போம். இருந்தாலும் உனக்கு ரொம்ப தைரியம் தான். இங்க மாப்பிள்ள பண்ண வேலை இருக்கே. பொண்ணுக்கு தாலியை 3 முடிச்சு போட்டு கட்ட சொன்னா கட்டியிருக்காரு பாருங்க, ஷூலேஸ கட்டுற மாதிரி. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. மாப்பிள்ளை கிட்ட பொண்ணை தூக்குங்க மாப்பிள்ளைன்னு சொன்னதும் முடியல. ஆனா பொண்ணு அவர் அசால்ட்டா தூக்கிடுச்சு. பொண்ணுங்களுக்கும் சம உரிமை கொடுக்குற மாப்பிள்ளை இவரு தான். இதுக்கு மீம் போட்டிருக்காங்க, 90s மாப்பிள்ளையா, வாழ்க்கை கொடுத்ததுக்கு நன்றி டோலி. இங்க வீடியோ எடுக்கும்போது பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஊட்டி விட்டுருக்கு. ஆனா மாப்பிள்ளை